இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்க அவர் விரும்புவதில்லை. பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்க மாட்டார். நம்ம பலமும் அன்பு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு சில பயங்கள் வந்து கொண்டிருக்கும். நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு, அப்படி அல்ல. நமக்கு நல்ல பலத்தையும் நல்ல தெளிந்த அன்பு, அதாவது அன்புள்ள தெளிந்த புத்தியும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். பலமுள்ள கிருபை, அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தருக்காக நம்ம நெருக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்ம இன்னும் பலப்படுத்துவார். அவருடைய அன்பு நமக்கு நிலைத்திருக்கும். தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு அனுதினமும் கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வேளையில் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை தினமும் நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அற்புதங்களும் அதிசயங்களும் காண பண்ணுங்க ஆண்டவர். இந்த நாள் முழுக்க எங்களை நடத்தி பெரிய காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ண போகிறதுனால உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.